Okay, hello everyone. Hope you are doing good. So as usual, நம்ம question and answer seriesல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது NDA 2024. That is in the month of April. ஓகேங்களா? So NDA paper 1ஓட biology questions தான் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So without any further delay, let's get into the video. ஓகேங்களா? Litmus, a well-known acid-base indicator, is derived from. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு லிட்மஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம நார்மலாக நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லலாம் வந்து யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து இது ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நார்மலாக ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க நம்மக்கிட்ட. ஓகேங்களா? அந்த பேப்பர் எடுத்து அதில் டிப் பண்ணி பார்த்தா அதோட கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு அது நமக்கு ஒரு கைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஷேட்னா இட் இஸ் ஆசிட் ஆர் ஆல்கலி அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் whether the solution is acid or base அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பர் தான் நம்மளுக்கு என்னதுன்னா லிட்மஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து அப்படிப்பட்ட அந்த லிட்மஸ் பேப்பரில் இருக்க அந்த டையை எதுலேருந்து எடுக்கிறாங்க, ஸோ வாட் இட் இஸ் கெட்டிங் டிரைவ்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தட் இஸ் த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, லைக்கன், பாக்டீரியா அண்ட் டெர்மைட்ஸ். ஓகேங்களா? ஃபங்கைன்னு உங்களுக்கு தெரியும், பூஞ்சைன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஸ்பாயில்டு ஃபுட்ஸ் இந்த பிரெட்லலாம் இருக்கும், பிரெட் மோல்டுன்னு. லைக்கன், ஓகேங்களா, லைக்கன் இட் இஸ் நத்திங் பட் ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை. இட் இஸ் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா ஒன்றும் இல்லை, லைக் ஃப்ரெண்ட்ஷிப். ஆல்கேவும் ஃபங்கையும் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு ஒரு மியூச்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் த லைக்கன். ஓகேங்களா? பாக்டீரியா லைக் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டெர்மைட்ஸ் அது வந்து கரையான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ். ஓகேங்களா? இந்த லைக்கன்ஸ் தான் வந்து அதிலிருந்து எடுக்கப்படுற ஒரு கைண்ட் ஆஃப் கெமிக்கல் தான் இந்த லிட்மஸ் பேப்பர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஆசிட்ல முக்குனா ரெட் கலர்னு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். ரெட் ஷேட்ஸில் பேஸில் வந்து நம்ம டிப் பண்ணால் லைக் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே லைக்கன்லேருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து ஒரு பேப்பரில் கோட் பண்ணி லிட்மஸ் பேப்பராக நம்மளுக்கு கையில் கிடைக்கிது. ஸோ லைக்கன் இட் இஸ் நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை from which litmus paper is getting manufactured. ஓகேங்களா? Next question, which one of the following is the correct sequence in increasing complexity? ஓகேங்களா? ஆக்சுவலி இவங்களே இங்கே கொடுத்துட்டாங்க சில விஷயங்கள், குரூப் ஆஃப் திங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி இதில் இருக்க எந்த ஆர்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது நம்ம வந்து இங்கே மேக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, நம்ம பேசிக் லெவலில் அசெண்டிங் ஆர்டர் அப்படி படிச்சிருப்போம்ல, அதாவது சின்னதுலேருந்து பெருசு. ஸோ அதே மாதிரி இங்கே அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது சின்னதுலேருந்து பெருசு வரையும் கரெக்டான ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திஸ் இஸ் ஆக்சுவலி த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா ப்ரோட்டீன்றது ஒரு பயோ மாலிகுல். ஓகேங்களா? ஒரு மாலிகுலார் லெவலில் இருக்குது. ஓகே, ஒரு செல்லுக்குள்ளே கூட என்ன இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து நமக்கு டிஷ்யூ தான். டிஷ்யூனா ஒன்றும் திஸ்ஸுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் சேர்ந்தது நம்மளுக்கு ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ்யூவெல்லாம் சேர்ந்தது தான் என்னது உங்களுக்கு ஆர்கன்ஸ். நம்ம வந்து சொல்கிறோம்ல ஹார்ட்டு, கிட்னி, லிவர் அப்படின்னு சொல்கிறது, அந்த டிஷ்யூவெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் எல்லாமே காம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிட்டு நமக்கு என்ன வரும்னா ஆர்கன் வரும். அண்ட் த ஆர்கானிசம்னா அந்த முழு உயிர். இப்போ நான் இருக்கேன்னா அந்த கம்ப்ளீட் ஆர்கானிசம், ஐ எம் கம்ப்ளீட் ஆர்கானிசம் ஆஃப் அனிமல் கிங்டம். ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு முழு உயிரை என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு அப்புறமே ஆர்கானிசம் வந்துருக்கும். தப்பு, கரெக்டுங்களா? ஏன்னா இது லாஸ்ட்டாக தான் வரணும். ப்ரோட்டீனுக்கு அப்புறமே டைரெக்டாக ஆர்கன் வந்துடும், அதுக்கப்புறம் டிஷ்யூ வந்திருக்கும். நோ, டிஷ்யூ இஸ் த பேசிக் லெவல். டிஷ்யூக்கு அப்புறம் தான் என்ன வரும், நம்மளுக்கு ஆர்கன் வரும். ஸோ இதை நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அனாட்டமி தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் செல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில செல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த செல்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். தட் இஸ் மோனோசைட், கான்ட்ரோசைட், பேசோஃபில்ஸ் அண்டு லிம்போசைட்ஸ். ஒரு செட் ஆஃப் செல்ஸ் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு மெனி ஆஃப் த அபோவ் பிலாங் டு அனிமல் செல். அதாவது இவங்களாம் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன செல்ஸ்லாம் வந்து அனிமல் கிங்டமில், அதாவது அனிமல்ஸோட உடம்புல இருக்கும், அவங்களாம் வந்து எந்தெந்த செல்ஸ் தான் அனிமல் செல் கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசிக்கலி அதாவது மேஜராக 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குல்ல நம்மளுக்கு, பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். மேஜராக பார்த்தோன்னா ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ் அது அவ்வளோ நம்ம பார்க்க தேவையில்ல. பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்.
இங்கே அவங்க கேட்டிருக்கிறது பிளான் செல் அதெல்லாம் வேண்டாம், ப்ரோகரியாட்டிக் யூகரியாட்டிக் அந்த கான்செப்டே வேண்டாம், நாங்கள் கொடுத்துருக்கிறதுலேருந்து அனிமல் செல் என்னென்ன அது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் இஸ் 4. அப்போது நானுமே என்னது தான் உங்களுக்கு அனிமல் செல் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மோனோசைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் WBC. இந்த மோனோசைட்ஸு, பேசோஃபில்ஸ், லிம்ஃபோசைட்ஸ் இதெல்லாமே இம்யூன் ரிலேட்டட் டிஷ்யூ. இம்யூன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற செல்ஸ் நம்மளுக்கு. ஓகேங்களா, நீங்கள் பேசிக்காகவே WBC இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு பேத்தஜன் நம்ம உடம்புக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை காலி பண்ணுறது தான் எங்களோட வேலை, WBCஸோட இம்யூன் செல்ஸோட வேலை. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனிமல் செல்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ யார் இந்த கான்ட்ரோசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கார்டிலேஜில் இருக்கும். ஓகேங்களா, கார்டிலேஜ் இஸ் நத்திங் பட் சாஃப்ட் போன். நீங்கள் உங்களுக்கு அந்த காதில் இப்படி நீங்கள் மடக்க முடியுதுங்களா, ஓகேங்களா, அங்கே போன் அங்கே ஆக்சுவலி லிட்டரல் போன் இல்லை, அதாவது நம்ம படித்த மாதிரி காம்பாக்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிற போன் கிடையாது. அப்படின்னு நம்மளால் மடக்க முடியாதுங்களா, த பின் ஆஃப் இயர். அதே மாதிரி மூக்கோட நுனியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போக முடியும். ஸோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா சாஃப்ட் போன். ஓகேங்களா, ஹார்ட் போன் கிடையாது, சாஃப்ட் போன். அதோட பேர் தான் என்னது, கார்டிலேஜ். ஸோ அந்த கார்டிலேஜில் இருக்கிற ஒரு வகையான டிஷ்யூ தான் என்னது உங்களுக்கு கான்ட்ரோசைட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் பேசிக்காக எல்லாமே யார்கிட்ட இருக்குது, அனிமல்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் தே ஆர் ஆஃப் லைக் அனிமல் செல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ அப்போ எல்லாமே தான். ஸோ ஆல் த 4 இட் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the human digestive system, which one among the following is the role of pancreas? ஓகேங்களா, ஸோ pancreas பற்றி நீங்கள் கண்டிப்பாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிச்சிருந்தோன்னா இந்த pancreas நம்ம கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க முடியாது. ஏன்னா இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் இட். ஓகேங்களா, நம்ம டைஜஷன் உடனே நினைப்போம் ஸ்டொமக், இன்டெஸ்டைன் அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த pancreasம் பெரிய ரோல் இருக்குது டைஜஷனில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ரோல் அப்படி இருக்குது அதுக்கு டைஜஷனில், pancreas என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி செக்ரேஷன் ஆஃப் லிப்பேஸ், அமைலேஸ் அண்ட் புரோட்டீஸ். ஓகேங்களா, ஸோ ஏஸ்ன்னு ஒரு இது இல்லை. ஸோ ஐ பி ஜஸ்ட் கிவிங் யூ நோட் ஒன் பாயிண்ட். இந்த மாதிரி ஏஸ்ன்னு முடிகிறது எல்லாமே என்சைம்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து பேர்லேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்க்கும்போது தான் அந்த வேர்ட் வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்ன வார்த்தை அது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குன்னு அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலோ இல்லை இந்த மாதிரி நியூமோனிக்காக வர்ற ஒரு விஷயம் லைக் ரைமிங்காக வர்ற மாதிரி இருக்கும்ல, ஏஸ் இந்த மாதிரிலாம் என்சைம்ஸை குறிக்கிறது. ஓகேங்களா, ஸோ அப்போ லிப்பேஸ் அப்படின்னா லிப்பிடை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். லிப்பிட்னா ஃபேட் மாலிகுல்ஸ், கொழுப்பு. நம்மளோட டயட்டில் ஃபேட் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்களேன், நிறையா டீப் ஃப்ரை பண்ணது செஞ்சது மீட் அதெல்லாம் சாப்பிட்றோம், ஃபேட்டு. அமைலேஸ், அமைல் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். கண்டிப்பாக நம்மளோட டயட்டில் என்ன இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ நார்மலாக ரைஸ் சாப்பிட்டாலும் இட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ், அது ஃபுல்லாக சுகர் தான், கார்ப்ஸ் தான். ஓகேங்களா, அதை பிரேக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், என்சைம் வேணும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணால் தானே நியூட்ரியன்ட் அப்சர்ப்ஷன் நடக்கும் நம்ம உடம்புல. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணுறது அமைலேஸ். அண்ட் கம்மிங் டு புரோட்டீஸ், நீங்கள் பேர் வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஐ திங்க் புரோட்டீன். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக நம்ம டயட்டில் எடுக்கிற விஷயங்கள். ஓகேங்களா, இப்போ நார்மலாக நீங்கள் சாதம் வச்சு ஒரு சாம்பார் சாப்பிட்டா கூட அந்த சாதம் வந்து கார்போஹைட்ரேட், உங்களுக்கு அமைலேஸ் தேவைப்படும். சாம்பாரில் இருக்க அந்த தால் இட் இஸ் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறதுக்கு யூ நீட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்படிப்பட்ட என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம pancreasோட மெயின் ரோல். ஸோ திங்க் ஆஃப் இட். இந்த மாதிரி என்சைம்ஸ் இல்லைன்னா நம்ம பெருசாக எடுத்துக்கிற அந்த ஃபுட் மாலிகுல்ஸ் சின்னதாக உடையாது, நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் என்ன பண்ணிடும், வந்துடும். ஓகேங்களா, அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம என்ன நம்ம படிச்சிருக்கோம் இது வரைக்கும், நம்ம ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அதை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, லைக் பாஸ் ஆன் பண்ணிடக்கூடாது. மற்றதெல்லாம் ஏன் irrelevant-ஆக இருக்குது, லைக் ஏன் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதில் என்ன தப்பு இருக்குன்னு நம்ம கற்றுக்கிட்டோன்னா அது மூலியமாக we can grab some other important note points. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ரேஷன் ஆஃப் சர்ஃபெக்டன்ஸ் டு பிரேக் அப் லிப்பிட் ட்ராப்லெட்ஸ். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா pancreasன்றது லிப்பிடை உடைக்கிறதுக்கு உண்டான சில கெமிக்கல் பயோமாலிகுல்ஸ் மட்டும் சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்பெஷலி லிப்பிட் அதோட அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி அதை உடைக்கிறதுக்கான வகையான ரோலை தான் pancreas பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது யாருக்கு ரொம்ப சூட் ஆகும்னா லிவர் அண்டு பைல் ஜூஸ். ஓகேங்களா, லிவர் அப்புறம் அதை செக்ரேட் பண்ணுற பைல் ஜூஸ். ஓகேங்களா,
ஸோ அதனால இது pancreasோட ஒரு மேஜர் ரோல் மாதிரி வராது. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரெகுலேட் த ரிலீஸ் ஆஃப் பைல் நம்ம பார்த்தோம்ல, இப்போ லிவர் தே ஆர் ஆக்சுவலி செக்ரேட்டிங் பைல் ஜூஸ். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி தேவையான டைம் வந்து ரிலீஸ் பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறாங்க pancreas. அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா, ஏன்னா இந்த வேலை பார்க்குறது வந்து கால் பிளாடர். நம்மளோட லிவருக்கு கீழேயே க்ரீன் கலர் சாக் லைக் கிளாண்ட் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் கால் பிளாடர். அதுதான் லிவர் கிட்டேருந்து வர பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி தேவையானப்போ ரிலீஸ் பண்ணும். அப்போ இதுவும் pancreasோடது கிடையாது. நியூட்ரலைசிங் ஸ்டொமக் ஆசிட்ஸ் நாட் அட் ஆல். ஓகேங்களா, ஸோ irrelevant. அந்த மாதிரி எந்த ரோலும் பெருசாக அதாவது டிரெக்டாக pancreasக்கு கிடையாது. கார்பனேட் அயான்ஸ்லாம் அதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணி பண்ணாது. ஓகேங்களா, ஸோ அப்போ அப்ராப்ரியேட்டாக நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். த ஆப்வியஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அகெயின் அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் குரோமாட்டின் இஸ் ஓப்பன்ட் அப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஎன்ஏ இருக்குது ஒரு செல்லுக்குள்ளே, அதோட மூலக்கூறுன்னு சொல்லுவாங்கள்ல டிஎன்ஏ, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த டிஎன்ஏ இருக்குது, பட் அந்த செல் ரெண்டாக டிவைட் ஆகும்போது அந்த டிஎன்ஏவும் ரெண்டாக டிவைட் ஆகணும்ல. ஒரு செல்லுக்கு அப்போ தான் ஒரு காப்பி இருக்கும், இன்னொரு செல்லுக்கு இன்னொரு காப்பி போயிடும், மல்டிப்ளை ஆகும். டிஎன்ஏ ஆல்சோ ஷுட் கெட் மல்டிப்ளை டியூரிங் செல் டிவிஷன். இதுதான் கான்செப்ட் பேசிக்காக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகிறது டியூரிங் செல் டிவிஷன். அப்போ என்ன நடக்கும்னா, இந்த டிஎன்ஏ வந்து ஓப்பன் அப் ஆனாதான், இந்த இப்படி அழகாக சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த பர்த்டேக்கு ரிப்பன்லாம் கட்டியிருக்கோம்ல, அந்த மாதிரி திருக்கி இருக்குது அந்த டிஎன்ஏ ஓப்பன் ஆனாதான் இந்த டிஎன்ஏயால் இன்னொரு காப்பி போட முடியும். இந்த டிஎன்ஏ வில் பி கெட்டிங் மல்டிப்ளைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து, குரோமாட்டின் ஆர்கனைசஸ் இட் செல்ஃப் இன்டு ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் பிஃபோர் செல் டிவிஷன். குரோமாட்டின்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒரு புது கான்செப்ட்னு நினச்சி பயந்துடாதீங்க. குரோமாட்டின் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ ஃபைபர்ஸ் தான். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏ வந்து செல் டிவிஷன், அதாவது ப்ராப்பராக அந்த ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காம்பேக்டாக, அதாவது நல்லா த்ரெட்டு மாதிரி பெருசாக இருக்க டிஎன்ஏ நல்லா சுருங்கி 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 இந்த மாதிரி குரோமோசோமாக மாறிவிடும். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது. ஓகேங்களா, யூ ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். குரோமோசோமாக மாறிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஃபைன். போத் ப்ரோகரியாட்ஸ் அண்ட் யூகரியாட்ஸ் ஹாவ் த சேம் ப்ராசஸ் ஃபார் செல் டிவிஷன். ஸோ உங்களுக்கு ப்ரோகரியாட்ஸ் அண்ட் யூகரியாட்ஸோட பேசிக் ஐடியாஸ் இருக்கும்னு ஐ ஹோப் ஃபார் இட். ஒன்றும் இல்லை, ப்ரோகரியாட்ஸ்னால் பேசிக்காக நம்ம பாக்டீரியல் செல் பார்க்கணும்ல, ப்ரிமிட்டிவ் செல்ஸ். ஓகேங்களா, அதான் லெஸ் அட்வான்ஸ்டு செல்ஸ். யூகரியாட்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்க செல்ஸ், நல்லா ஒரு ஹைலி டெவலப்டு செல்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ராப்பராக நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அது தனி டாப்பிக்கு, நம்ம இதில் ரொம்ப ப்ரீஃபாக லைக் ரொம்ப லென்த்தியாக கொண்டு போவேன்னா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அப்படிப்பட்ட லெஸ் அட்வான்ஸ்டு ப்ரோகரியாட்ஸுக்கும் ஹைலி அட்வான்ஸ்டு யூகரியாட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் செல் டிவிஷன் ப்ராசஸ் இருக்கும். என்டையர்லி த சேம்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக சில லைக் ஃபேக்சுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா, ஏன்னா ப்ரோகரியாட்ஸ்ன்றது ஒரு நார்மலாக ஒரு பாக்டீரியல் செல்லு, யூகரியாட்ஸ்ன்றது ஒரு அனிமல், ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு லைக் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ். அப்போ ரெண்டு பேரோட அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ் பக்காவாக ஒரே மாதிரி என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிடுவீங்க. அப்போ இந்த மீதி ரெண்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணுவீங்க, 1 and 2 ஒன்லி. ஸோ இந்த ஸ்வேர்ல் ஆகி இருக்குது பார்த்தீங்களா, ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த டிஎன்ஏ ஓப்பன் பண்ணால் தானே அதுலேருந்து இன்னொரு காப்பி போட முடியும். சிம்பிளி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறீங்க, ஸ்டேப்பிள் போட்டு ஒரு காப்பி கொடுக்குறீங்க, இதை ஒரு 10 ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னா அந்த ஸ்டேப்லரை எடுத்து தானே அவங்க ஒரு ஒன்றா போட்டு கொடுப்பாங்க. அப்படியே நம்ம பண்ண முடியாது. கரெக்டுங்களா, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படியே பண்ணுறது, நிறைய பிரிண்ட் விழுகாமல் போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏ ஓப்பன் அப் ஆனால் தான் ஒரு டிஎன்ஏ அதோட இன்னொரு காப்பி என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஒன்று, அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ் அப்போது ஓகேங்களா, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ்னு. ஆனால் ஒரு செல் ரெண்டாக பக்காவாக பிரியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த செல் டிவிஷன் ஸ்டேஜில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இந்த இவ்வளோ பெருசாக த்ரெட்டு மாதிரி இருக்க டிஎன்ஏ, அந்த என்டையர் டிஎன்ஏ சுருங்கி ஒரு குரோமோசோம்ன்ற ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ட்ரூனால நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம், போத் 1 and 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். Leaves of most plants appear green because the chlorophyll present in it. Which of the following statements justifies it? ஓகேங்களா, ஒன்றும் இல்லை,
அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்களே பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிளான்ஸ்லாம் பார்க்குறீங்க, அதுக்கிட்ட இருக்க இலையெல்லாம் பார்க்குறீங்க, அது என்ன கலரில் இருக்குது? நார்மலாக க்ரீன் கலரில் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் யாரா? குளோரோஃபில் பிக்மெண்ட் அதுக்கிட்ட இருக்கான். பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தேவையான சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது என்ன பிக்மெண்ட் வேணும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும். ஓகேங்களா? அதனால அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சென்டென்ஸ் வந்து இட் சீம்ஸ் டு பி இன்கம்ப்ளீட், ஒரு மாதிரி கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி முடிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்சார்ப்ஸ் ரெட் அண்ட் ப்ளூ லைட் வைல் ரிஃப்ளெக்டிங் க்ரீன் லைட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பிளான்ட் கிட்ட குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, ஆனால் அது என்ன லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும்? ரெட் அண்ட் ப்ளூ லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும். யாரை வெளியில் விட்டுரும்? க்ரீன் லைட்டை. எப்படி நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சு அதை லைட் அடிச்சிங்கன்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் பேக் ரைட். அது மாதிரி நம்ம பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாம் ரெட் லைட்டையும் ப்ளூ லைட்டையும் தான் அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோம். ஆனால் யாரை அப்படி பேக் அடிச்சு விட்டுரும்? நம்மளோட க்ரீன் லைட்டை பேக் அடிச்சிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஆப்ஷன் அப்சர்வ்ஸ் க்ரீன் லைட் ஒன்லி. ஸோ அது க்ரீன் லைட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுறதுனால தான் க்ரீன் கலரில் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் க்ரீன் லைட் அப்சர்வ் பண்ணுது, ஆனால் யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருந்தான்? ரெட் அண்ட் ப்ளூ லைட்ஸ். அதனால தான் அது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், ரிஃப்ளெக்ட்ஸ் ரெட் லைட் அண்ட் அப்சர்வ்ஸ் ப்ளூ லைட். இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தப்பு. பிளான்ஸ் வந்து எதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறோமோ ப்ளூ லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ரெட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நமக்கு பிளான்ஸோட அந்த லீவ்ஸ்லாம் பார்க்கும்போது க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பிளான்ட் எப்பயுமே பிளான்ட் எஃபிஷியண்ட்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரெட் அண்ட் ப்ளூ லைட் அந்த வேவ்லென்ஸ் இருக்க லைட்டை தான் எஃபிஷியண்ட்டாக அப்சர்வ் பண்ணும். யாரை எமிட் பண்ணி விட்டுரும், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும்னா க்ரீன் லைட். அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இலையெல்லாம் எந்த மாதிரி தெரியுது? க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ திஸ் இஸ் த மெக்கானிசம் பிஹைண்ட் த அப்பியரன்ஸ் ஆஃப் க்ரீன் லீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் மோஸ்ட் ப்ரோகரியாட்ஸ் த குரோமோசோம் நம்பர் வில் பி. ஸோ நம்ம இப்போ ப்ரீவியஸ் கொஷின் நான் முன்னாடி பார்த்த ஒரு கொஷினில் தான் பார்த்தோம் ப்ரோகரியாட்ஸ். நான் சொல்லிட்டேன், ஒரு பாக்டீரியா செல்லை நீங்கள் என்னென்னு சொல்லலாம்? ப்ரோகரியாட்டுன்னு சொல்லலாம். எந்த செல்லில் வந்து ப்ராப்பராக ஒரு நியூக்ளியஸ்ன்னு ஒரு அழகான ரவுண்டட் ஸ்ட்ரக்சர் இல்லையோ அதை நீங்கள் என்னென்னு சொல்லலாம்? ப்ரோகரியாட்டுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னு செல்லுக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இதுதான் பாக்டீரியல் செல்லுனா இப்படி த்ரெட்டு மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கும். இதை சுற்றி ப்ராப்பராக நியூக்ளியர் மெம்பரேன் போட்டு கவர் ஆகிருக்காது. ஸோ லெஸ் அட்வான்ஸ்டு செல். அதுக்கிட்ட அப்படி என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் லைக் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1. இதை வந்து நீங்கள் லாஜிக்கலாகவே அடிக்கலாம். அதுவே ஒரு பேசிக்கான செல்லு. அதுக்கிட்ட என்ன 4, 5, 6 அதெல்லாம் அவ்வளோவா வந்து எப்படி செட் ஆகாது. ஓகேங்களா? 1. அதுக்கிட்ட சிங்கிள் சர்க்குலார் குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு லெஸ் அட்வான்ஸ்டு செல். ஸோ அதனால் அதுக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 1 தான் இருக்குது. சிங்கிள் சர்க்குலார் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின். நீங்கள் கெஸ் பண்ணி கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணி கெஸ் பண்ணால் கூட என்ன பண்ணிடலாம்? அதெல்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ திங்க் இட் வைஸ்லி. ஓகே, coming to the next question. Bacterial DNA is referred to as naked because it is not associated with what? இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு பாக்டீரியல் செல்லில் அந்த டிஎன்ஏவை சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. அதனால தான் அந்த செல் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த பாக்டீரியல் செல்லுனா உள்ள சும்மா த்ரெட்டு கிடக்கிற மாதிரி டிஎன்ஏ கிடக்கும். அதுக்குள்ளே அதை அடக்கி வைக்கிறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நியூக்ளியர் மெம்பரேனு அது இல்லை. ஓகேங்களா? நமக்கு அது தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது இல்லாதனால பாக்டீரியல் செல்லோட டிஎன்ஏ ஒரு மாதிரி வெளிப்படையாக தெரியுது, அதாவது நேக்கட், எந்த கவரிங்கும் இல்லாமல் வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஸ்கேஃபோல்டு. ஸ்கேஃபோல்டு இஸ் நத்திங் பட் ஒரு பிளாங்கெட் மாதிரி அந்த நியூக்ளியர் மெம்பரேனை தான் அப்படி மீன் பண்ணுறாங்க. மற்றபடி ப்ரோட்டீனோ ரைபோசைம்ஸோ பிளாஸ்மிடோ it will be not suiting this question. ஓகேங்க? ரைபோசைம் it is a kind of enzyme. ப்ரோட்டீன் நம்மளுக்கு தெரியும். பிளாஸ்மிட்ன்றது இந்த பாக்டீரியல் செல்லில் இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ, அதாவது நம்ம பார்த்தோம்ல ஒரு சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குன்னு, அதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஎன்ஏ இருக்கும். லைக் எக்ஸ்ட்ரா டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அதுதான் பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த கவரிங் தட் இஸ் ஸ்கேஃபோல்ட். ஓகே, அண்ட் ஃபைனலி இந்த முடிக்க போகிறோம் இந்த பயாலஜி செக்ஷனை. இந்த நெக்ஸ்ட் கொஷன் இஸ் விச் ஒன் அமௌங் த ஃபாலோயிங் செல்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் அன் ஆன்டிஜென். ஸோ இந்த கொஷினை நீங்கள் முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஆன்டிபாடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஆன்டிஜென்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்டிஜென்
ஜென்னுன்றதை நீங்கள் ஜெர்முன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வெளியிலேருந்து ஒருத்தர் நம்ம பாடிக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளே வந்தாங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபாரின் மெட்டீரியல் தட் என்டர்ஸ் அவர் பாடி இட்ஸ் கால்ட் ஆன்டிஜென். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், இட் இஸ் அ ஃபாரின் மெட்டீரியல் டு அவர் பாடி. அதுதான் ஆன்டிஜென். நான் இதை உங்களுக்கு சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தேன். அப்போது யார் வேணாலும் அப்படி ஈஸியாக நம்ம உடம்புல நுழைஞ்சிட்டு என்னன்னாலும் டிசீஸ் கொடுத்துட்டு போயிடலாமா? நம்ம உடம்பு என்ன சும்மாவாக இருக்கணும்? நமக்குள்ள மிலிட்ரி மாதிரி, இப்போ யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் வில் பி ஹேவிங் அ டிஃபென்ஸ் டீம். சும்மா அந்த மாதிரி யாருனாலும் வந்துட்டு ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, போயிட முடியாது. ஸோ அப்படி தவறி ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை எனி அதர் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற மிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான் யார்? ஆன்டிபாடிஸ், ஓகேங்களா? ஸோ ஆன்டிஜெனுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறது தான் ஆன்டிபாடிஸ். ஸோ இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே இருக்க எந்த செல் வந்து அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணும்? வாட் ஆர் ஆக்சுவலி தோஸ் ஆன்டிபாடி ப்ரொடியூசிங் செல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்வியஸாக ஆன்சர் லிம்ஃபோசைட்ஸ். நீங்கள் இந்த லிம்ஃபோன்ற வார்த்தை வந்துட்டாலே அது இம்யூன் சிஸ்டத்தை சேர்ந்தது, ஓகேங்களா? பி லிம்ஃபோசைட்ஸ், டி லிம்ஃபோசைட்ஸ், பி செல்ஸ், டி செல்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. படிக்கலைனாலும் நோ ப்ராப்ளம். இந்த பி அண்ட் டி செல்ஸ் தான் நம்ம பாடியோட ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸே. யாராக இருந்தாலும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து போராடுவாங்க நம்ம பாடி அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக. தட் இஸ் ஃப்ரம் ஆன்டிஜென், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே லிம்ஃபோசைட்ஸ் தான். செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் தான் ஈசினோஃபில்ஸ் வருவாங்க. இட் இஸ் அ WBC. இந்த ஈசினோஃபில்ன்றது ஒரு ஒயிட் பிளட் செல். அவங்களும் இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுற ஒரு செல் தான். ஆனால் மேஜராக யார் தான்? லிம்ஃபோசைட்ஸ், ஓகேங்களா? அப்போ எரித்ரோசைட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம RBC, ரெட் பிளட் செல்ஸ். அதுக்கும் இம்யூனிட்டிக்கும் தொடர்பு கிடையாது. அது ஜஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆக்சிஜன் த்ரூ அவுட் த பாடி. அண்ட் பிளேட்லெட்ஸ் ஃபார் பிளட் கிளாட்டிங். கிளாட்டிங்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்மளுக்கு லைட்டாக ஒரு கீரல் விழுந்துருச்சு, அடிப்பட்டு ரத்தம் வருதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் ஹீல் ஆயிரும். ஒரு மாதிரி கொஞ்சம் பிளட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி கிளாட் ஆயிரும், பிளட் ரத்தம் உறைஞ்சிரும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு நம்மளுக்கு we need platelets. ஸோ ஆப்வியஸாக அதோட ஆன்சர் என்ன? நம்மளுக்கு லிம்ஃபோசைட்ஸ், த ஆக்சுவல் டிஃபென்ஸ் செல்ஸ் ஆஃப் அவர் பாடி, ஓகேங்களா? ஃபைனலி டு த லாஸ்ட் கொஸ்டின், which of the following statements regarding animal cell membrane is correct அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. இஸ் கரெக்ட். அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு செல் மெம்பரேன், தட் இஸ் அனிமல் செல் மெம்பரேனுக்கு பக்காவாக சூட் ஆகுது, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தோன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஃபாஸ்போலிபிட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனே நினைப்பீங்க, ஆமாம் செல் மெம்பரேன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபுல்லாமே லிப்பிட் மாலிகுல்ஸ். அதாவது நீங்கள் அந்த ஃப்ளூயிட் மோசைக் மாடல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படி சாண்ட்விச் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெம்பரேன். அது ஃபுல்லாமே ஃபாஸ்போலிபிட்ஸ் தான், கொழுப்பு மாதிரியான சில மாலிகுல்ஸாக தான் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்ன வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணணும்? ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதால் மட்டும்தான் ஆனதா செல் மெம்பரேன் அப்படின்ற ஒரு கொஷின் வருது. இந்த செல் மெம்பரேனே ஃபுல்லாக வெதர் இட் இஸ் ஒன்லி கம்போஸ்ட் ஆஃப் ஃபாஸ்போலிபிட்ஸ், நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்க, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நோன்ற ஆன்சர் தான் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள். ஸோ அப்போவே இது தப்பாயிருச்சு. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி. இன்னும் ஏன்னா நம்ம பார்த்தோமே ஃபாஸ்போலிபிட் அதில் இருக்குன்னு. அப்போ ப்ரோட்டீனால் மட்டும்தான் செல் மெம்பரேன் மேடப் ஆஃப் ஆயிருக்கா? நோ, அப்போயே தூக்கிடுங்க அதை. அடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும். சரி, ஃபாஸ்போலிபிட் மட்டும் சொன்னாதானே தப்பு, ப்ரோட்டீன் மட்டும் சொன்னாதானே தப்பு, ரெண்டுமே இருக்குல்ல, அப்போ கரெக்டு தானேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு கொஷின் பார்த்தோன்னே அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே என்ன பண்ணிடாதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால டிசைட் பண்ணிடுறாங்க. இது படித்தது தானே, இது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது தப்பாகவே இருக்கட்டும், லாஸ்ட் வரையும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், எல்லா ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ ஜஸ்ட் கம் டு அ கன்க்ளூஷன் தட் வில் பி கிளியர். ஓகே, ஸோ அப்படி ஓகே சொல்கிறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஃபாஸ்போலிபிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு கொலஸ்ட்ரால். நாட் லிப்பிட்ஸ், இட் இஸ் கொலஸ்ட்ரால். ஓகே, இங்கே வந்து லிப்பிட்ஸ் வராது, கொலஸ்ட்ரால் தான் வரும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் படிச்சிருந்தீங்கன்னா, தட் இஸ் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் செல் மெம்பரேன், அங்கே உங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்போலிபிடும் படிச்சிருப்பீங்க, ப்ரோட்டீனும் படிச்சிருப்பீங்க, கொலஸ்ட்ராலும் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஈவன் கார்போஹைட்ரேட்ஸும் என்ன பண்ணும் நம்ம செல் மெம்பரேனில் இருக்கும். அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது யார்? ஆப்ஷன் டி. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு செல் மெம்பரேனில் இருக்க நிறைய காம்போனன்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்,
சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது நம்மளோட இந்த NDA மந்த் ஆஃப் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர். அண்ட் ஆக்சுவலி நம்ம எல்லா கொஷின்ஸையும் ஆஸ் யூஷுவல் டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கோம், including the wrong options too, and hope it would be so much useful for you. இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும், நாட் ஓன்லி ஃபார் பயாலஜி. ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் எதுனாலும், அண்ட் நாட் ஓன்லி ஃபார் NDA டூ, சைனிக் ஸ்கூலாக இருக்கட்டும், மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். நீங்கள் நம்ம விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஃபர்தராக Q&A சீரீஸ் பார்க்கும்போது you'll be like having a deep knowledge of a particular subject. ஓகேங்களா? So thank you for your patience. I hope it will be a nice video for you. Thank you all.